ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூவாக மேரேஜ் ஆகிருக்க கப்புள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ நியூவாக பேரண்ட்டாக இருக்க கப்புள்ஸ்க்கும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, எப்படி நம்ம குழந்தைங்கள நம்ம எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விலாகு. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்க வயிற்றில் இருக்கிறப்பயே ஆஸ் அ பேரண்ட்டாக வி ஹாவ் டு எஜுகேட். அது என்ன மாதிரி எஜுகேட் பண்ணலாம் குழந்தைங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலான சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ஹைஜீன், லைக் நான் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றேன், இந்த மாதிரி இது ஹெல்த்தி ஃபுட்டு, பனானாஸ் ஹெல்த்தி ஃபுட், இந்த மாதிரி நம்ம சொல்லி சொல்லி நம்ம சாப்பிட்றப்போ அது குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 4 மந்த்ஸ், ஸோ குழந்தைங்க பிறந்து 4 மந்த்ஸ்லேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ளாஷ் கார்ட் காட்டலாம். ஸோ கலர்ஃபுல்லான, அப்போ தான் அவங்களுக்கு கலர்ஸ் பியூப்பிள் ஓரளவுக்கு இதாக இருக்கும், டெவலப் ஆகிருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் கலர்ஃபுல்லான பிக்சர்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் காட்டலாம், லைக் த்ரூ த ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக கலர்ஃபுல் பிக்சர்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் குழந்தைங்களுக்கு சைமல்டேனியஸாக நம்ம காட்டலாம். ஸோ ஒரு 1 hour அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் அதை காட்டி காட்டி குழந்தைங்கள்ட்ட ஃபஸ்ட்டு டேலாம் ஒன்றுமே சொல்ல வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ளாஷ் கார்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதோட இப்போ ஒரு ஃப்ரூட் நேமோட சொல்லி 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 வி ஹாவ் டு டூ. ஸோ நம்மளுக்கு 4th மந்த்லேருந்தே இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப மூவ் ஆகிற மாதிரி டாய்ஸு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டலாம். அது காட்டுறதுனால குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நியூபார்ன் பேபிஸ் எல்லாத்துக்குமே க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவங்க எப்பயுமே கை கால் அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு க்ராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்படின்னா அவங்களோட பிரெயினை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். லைக் நிறைய மூவ் ஆகிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு காட்டுறது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டுறது, கலர்ஃபுல் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டுறது, இந்த மாதிரி நமக்கு 4 மந்த்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டில் நீங்கள் ஒரு 1 year 1.5 years வரைக்குமே இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன முக்கியம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு, நம்மளோட ஹோல் பாடி ரொம்ப ஆக்ஷன் ஆகிறது கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். நார்மலாகவே நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விளையாட விடுவோம், லைக் நம்ம சின்ன சின்னதாக டான்ஸ் ஆட விடுறது, அதெல்லாம் நம்ம செய்வோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குது. வாட் யூ மீன் பை ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் லைக் இந்த ஃபிங்கரோட போன்ஸ் நம்ம டெவலப் பண்ண வைப்போம். ஸோ இதுதான் அவங்களோட இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த நம்மளோட ஃபிங்கர்ஸோட போன்ஸ் நம்ம டெவலப் பண்ண வைக்கிறது தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ இதனால் என்ன யூஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க அதுக்கப்புறம் நிறைய ரைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குழந்தைங்களால நல்லா எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை எந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் 1.5 years குழந்தை இருக்கிறப்போ எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 years குழந்தைங்களுக்கு ஒரு பென்சிலு இல்லைன்னா ஜம்போ க்ரையான்ஸ்ன்னு விற்பாங்க. ஸோ ஜம்போ க்ரையான்ஸ் வச்சு அவங்கள ஸ்க்ரிபிள் பண்ண விடுங்க. ஸ்க்ரிபிளிங் இஸ் வெரி குட். இதை ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளார நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ணு அப்படின்னா நீங்கள் கண்டிஷனே குழந்தைங்கள போடாதீங்க. வேர் எவர் தே ஹாவ் டு ஸ்க்ரிபிள், தே ஹாவ் டு ஸ்க்ரிபிள். ஸ்க்ரிபிள் அப்படின்னா கிறுக்கணும், நல்லா அவங்களோட ஹோல்டிங் நல்லா கிரிப்பு வச்சுட்டு அவங்க ஜம்போ க்ரையான்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்து பழக்கலாம், நல்லா கிறுக்க வைங்க. அதுக்கப்புறம் ஜிப்பிங், ஒரு உங்களுக்கு பவுச் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பவுச்சை திறந்து திறந்து அவங்கள அந்த ஃபிங்கர் வச்சு மூட சொல்லுங்கள். ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளார இந்த லேஸ் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயம், பிள்ளைங்களுக்கு ஃபோக்கஸிங் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை, ரொம்பவே ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இந்த 1.5 இயர்ஸில் இருந்தே நம்ம இந்த குழந்தைங்களுக்கு ஃபோக்கஸிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஓரலாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து செய்யலாம். என்ன மாதிரினா ஒரு தாலோ இல்லைன்னா ரைஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைங்க. அதேமாதிரி ஒரு பாட்டில்லேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைங்க. யூஸிங் ஃபனல் வச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைங்க. ஸோ இது பண்ணுறதுனால வாட்டரும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைங்க, மாற்றி மாற்றி பண்ண வைங்க. இது மெயினாக எதுக்கு அப்படின்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இதை நீங்கள் சொல்லுவோம். நம்ம ஹேண்டும் ஐயும் கோஆர்டினேட் பண்ணி இந்த வேலையை பார்க்குறப்போ அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸிங் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். ஈஸியாக ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து க்ரையான்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஜம்போலேருந்து கொஞ்சம் தின்னான க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரிபிள் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் பிந்திஸ் இருக்கு இல்லையா, பிந்திஸை வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்து ஸ்டிக் பண்ண வைங்க. ஸோ பிந்திஸ் அவங்க எடுக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி தான், அது எடுத்து அவங்க ஸ்டிக் பண்ணுறது இது எல்லாமே ஒரு விதமான ஆக்டிவிட்டீஸு. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ப்ளஸ் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸும் நல்லாவே டெவலப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேசிங். ஸோ நல்லா ஈஸியாக வந்து அழகாக அந்த ஒரு லைனில் அழகாக ட்ரேஸ் பண்ண வைங்க. ட்ரேசிங்க்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ பேட்டர்ன்ஸை ட்ரேஸ் பண்ண வச்சு பேட்டர்ன்ஸை தனியாக எழுத வைக்க கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைட்டிங்குங்கிறதே ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேசிங்க்கு அப்புறம் நீங்கள் கலரிங் வந்து பவுண்ட்ரிஸ்குள்ளே வந்து நீங்கள் ட்ரை பண்ண வைக்கலாம். அது வந்து ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளார அவங்களுக்கு வந்து இந்த இது வரும். ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து இப்படி தான் வரும், இது வராது. ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து இப்படி தான் வரும், நெக்ஸ்ட்டு தான் இந்த ரிஸ்ட்டு வரும். சரிங்களா? அந்த ரிஸ்ட்டு வரப்போ தான் உங்களுக்கு அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே வரதை வந்து அவங்களால இது பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால எப்படி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்கன்னா முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ரைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கான ப்ரீ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு க்ளே இல்லைன்னா மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு அந்த மாதிரி பிசைய விடுங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரைட்டிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரீடிங் எப்படி குழந்தைய பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீடிங் எப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து 2.5 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் தான் கரெக்ட் ஏஜ். 3 இயர்ஸுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ரீடிங் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபொனட்டிக்ஸில் வந்து ஃபொனட்டிக்ஸ் இல்லாத இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்வீங்க, அது நம்ம வந்து அவங்கள பைஹார்ட் பண்ண தான் வைக்கணும். ஆனால் ரீடிங் வந்து குழந்தைங்களுக்கு ஃபொனட்டிக்ஸ் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபொனட்டிக்ஸில் எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இப்படி சொல்லிக் கொடுக்காம ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சவுண்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்கள யோசிக்க விடுங்க. இப்போ ஆப்பிள், எங்கள் வீடு சுற்றி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஏதாவது சவுண்டில் வர மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள நிறைய யோசிக்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க நம்மளை விட பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. அந்த சவுண்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லெட்டர் சொல்லி அவங்கள வந்து படிக்க வைக்கலாம். ஸோ ஒரு சவுண்டை சொல்லி படிக்க வைக்கணும். ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சவுண்ட் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிக்டேஷன் மாதிரி ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறீங்க, சின்ன வேர்ட்ஸ், ஸ்மால் வேர்ட்ஸ் சொல்கிறீங்க. அந்த ஸ்மால் வேர்ட்ஸ் வச்சு குழந்தைங்கள வந்து எழுத வைங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் காமனாக வரும், பட் அவங்க அந்த ஃபொனட்டிக்ஸ் மூலமாக வரதை சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே ரீடிங் அண்ட் ரைட்டிங், ஸ்பெல்லிங் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் டைம். ஸோ கிரேட் 1 போகிறப்போ அவங்களால ஈஸியாக வந்து ரீடிங் கோப்பப் பண்ணி அவங்களால படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் டீச்சிங் ஃபார் த சில்ட்ரன். ஓகே, உங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் மீ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ
நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் குழந்தைங்கள வந்து என்ன மாதிரி என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கேஜெட்ஸ்லேருந்து அவங்க வருவாங்க, நம்ம எப்படி என்கேஜ் பண்ணலாம் குழந்தைங்கள. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.